ஹரிஷ், ராகவன் சொல்லுங்க. நம்ம சென்னை டேட்டா சர்க்கிள் ஈவெண்ட்ஸ் மீட்டப்ஸில் எக்கச்சக்க நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறோம். ஆமாம், அந்த நாலேஜ் எல்லாமே அந்த ஈவெண்ட்ஸ் வர ஒரு 100 பேரோ 200 பேர் கூடயோ அந்த நாலேஜ் ஷேர் முடியுது. ட்ரூ. பட் வாட் இஃப் இந்த நாலேஜ் இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும் இல்லையா? செம ஐடியா. ஆனால் எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? பாட்காஸ்ட். வாவ், பாட்காஸ்ட் எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் பண்ணுற மாதிரி சும்மா வாட் இஸ் டேட்டா, வாட் இஸ் ஏஐன்னு பேசாமல் சம்திங் யூனிக்காக ஒரு இன்ஸ்பிரேஷனலாக பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா? கரெக்ட். ஸோ இன்ஸ்பிரேஷன்னு சொன்னது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டெக்னாலஜி ஹாஸ் இம்ப்ரூவ்ட் பிகாஸ் ஆஃப் த பீப்புள் பிஹைண்ட் இட். ட்ரூ. அண்ட் எவ்ரி பர்சன் ஹேஸ் சம் ஸ்டோரி பிஹைண்ட் த டெக்னாலஜி. கண்டிப்பாக. நம்ம ஏன் அந்த அன்டோல்ட் ஸ்டோரிஸை இந்த பாட்காஸ்ட் வெளியே கொண்டு வரக்கூடாது? தாராளமாக, அமேசிங்காக இருக்குமே. கரெக்ட். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்டாக இருக்க போகுது. ஸோ அதுக்கான பெஸ்ட் பர்சனை தான் நம்ம கூட்டிகிட்டு வரணும். கண்டிப்பாக. நீங்கள் பாட்காஸ்ட்னு சொன்ன உடனே யாரை வச்சு பண்ணலாங்கிறதுல பல பேர் என் ஞாபகத்துக்கு வராங்க. அதில் பெஸ்ட் பர்சனை சூஸ் பண்ணிடுவோமா? எப்படி? ஏதோ இப்படி. இது அது இல்லை. அதே தான். கையை காட்டுங்க. வேண்டாம் 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 வேண்டாம். அப்புறம் அப்புறம் இவரு நல்லா இருக்கும். இது செம்ம செம்ம. அப்ப இவர் தான் ரைட்டு. ஓகே, அப்ப எங்க இருந்து ஆரம்பிப்போம்? நம்ம கம்யூனிட்டி பேர் என்ன? சென்னை டேட்டா சர்க்கிள். அப்போ சென்னையோட அடையாளம் என்ன? இதோ மெரினா பீச்சு. கரெக்ட். அப்போ இங்க இருந்தே ஆரம்பிச்சிருவோம். அருமையா இருக்குமே. நம்ம பாட்காஸ்டோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அவர் ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு டெக்னாலஜிஸ்ட், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். இதெல்லாம் போக he is a very good well wisher of சென்னை டேட்டா சர்க்கிள். ட்ரூ. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் யாருன்னு எனக்கு தெரியுது. மக்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். டைரக்டா போய் அவரே பார்த்துருவோமே. போவான். எஸ். 1 week later. Hi ஹேம், வெல்கம். Hey Raghavan, how are you? எப்படி இருக்கீங்க? Hi Harish. Yeah, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Okay. ஸோ சென்னை வந்து ஒரு கேப் இருக்கும்ல, ஃபியூ. ஆக்சுவலா இப்போ லாஸ்ட் மந்த் ஒரு முறை வந்தேன். ஆனா ஜென்ரலா வந்து இட்ஸ் பீன் a while, more than a year. ஓகே. ஸோ இப்போ நீங்க உங்க கம்பெனி ஹைதராபாத்ல இருக்கு அண்ட் யூ சம்டைம்ஸ் ஸ்டே இன் லக்னோ. ஸோ Yes. உங்களுக்கு லைக் சென்னை வந்து என்ன மிஸ் பண்றீங்க சென்னையில? Beach, the place we are standing right now. So because வந்து இந்த place வந்து right now you can see, it is fully developed. Back in those days ஒரு 10-15 years முன்னாடிலாம் வந்து we used to play cricket here. ஓ, So ஓகே. இங்க we used to play cricket, on the roads we used to play cricket. ஓகே. So this is my favorite memory and this beach is very close to my home. Like I can walk to Okay. my home from here. So yeah, it's a very great memory. Chepak Stadium. ஆமா, பேக்ரவுண்ட்லயே இருக்கு. சிஎஸ்கே. Used to watch a lot of matches there. ஓகே. CSK matches especially. ஓகே. 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 I miss all those things. ஸோ இப்போ நீங்க பீச்ல வந்து கிரிக்கெட் ஆடுவேன்னு சொன்னீங்க இல்லையா? Yes. ஸோ எனி மெமரிஸ் அபவுட் தட்? Yeah, a lot of memories. அதுதான் என்னோட memories. Childhood அதுதான். ஓகே. So that time I wanted to become a cricket player, as Oh. many of us, like so அதுதான் என்னோட aim-ஆ இருந்துச்சு. So I mean, but never played professionally. So சும்மா பீச்ல விளையாடிட்டு இருப்பேன். So that's the reason I also joined this Santam school. Oh. That's the place where a lot of cricketers go யா from. யா யா. So அடிச்சு பிடிச்ச அந்த ஸ்கூல்ல சேர்ந்தேன். But when I went there, I understood the level of professionalism is very very high and the dedication is, I mean, அங்க விளையாடுற பிளேஸ் நான் பார்த்தேன். So அப்போ I understood என்னோட motivation is not that high to pursue that. So okay fine, நம்ம படிப்பு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு yeah. நீங்களும் லைக் ஸ்கூல்ல ஆடி இருக்கீங்களா அப்போ கிரிக்கெட்? ஸ்கூல்ல ஆடினது கிடையாது. ஓகே. ஐ மீன் ஸ்கூல் ஆர் டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி ஆடினது கிடையாது. அதான் நான் சொல்ல வரல. அங்க வந்து the level of the players skills and it's too high. ஓகே. So yeah. அப்புறம் வந்து நான் மோஸ்ட் ஆடினது எல்லாமே வந்து டென்னிஸ் பால்ல தான். நானும் இப்போ சென்ட் பீச்ல தான் படிச்சிருந்தேன். ஸோ Okay. அங்க Yeah, St. Peter's Santam. Yeah. கிரிக்கெட் நானுமே ட்ரை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இருந்த அதே மாதிரி அந்த ப்ரொஃபஷனலிசம் ஹெவியா இருந்தது. ஸோ நமக்கு அந்த அளவுக்கு இல்லைன்றதால நானும் படிச்சுட்டேன். Yes. Yeah. So the dedication level and the skill level, because they have been என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து they have been training from class 2 or 3. ஓகே. And they were very professional and even they are competing. So அப்போதான் யோசிச்சேன், ரொம்ப ஹை இது வந்து you have to dedicate a lot. ஓகே. But இப்போ வந்து என்னோட மோட்டிவேஷன் அந்த அளவுக்கு ஹையா இருந்துச்சுன்னா I would have done it. Then I understood என்னோட மோட்டிவேஷன் அந்த அளவுக்கு இல்ல. I just played for fun. It's not like I want to make my career or something. ஓகே. பட் இந்த பீச் அண்ட் கிரிக்கெட் உங்களுக்கு ஏதாவது நல்ல மெமரிஸ் இருக்கா? ஏதாவது சம்பவம் இருக்கா இங்க?
நிறைய சம்பவம் இருக்கு. ஒரு முறை இந்த லைக் at a point what they did is like they banned cricket. இந்த ஓகே பீச்ல ரோட்ல எல்லாம் கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஓ So that was a shocking news for us. So we even have like street cricket associations. ஸ்ட்ரீட் கிரிக்கெட் Street cricket associations. ஸ்ட்ரீட் So we கிரிக்கெட் were like, அசோசியேஷன் we will not நம்ம அப்போ கொஞ்சம் லைட்டா ரிபிள்ஸா இருப்போம். வந்து இல்ல நாங்க விளையாடுவோம், இது எங்க உரிமை அப்படின்னு சொல்லிட்டு so we were playing cricket and all. So then police came and they took our bats and we police அவர் முன்னாடி we went ப்ளீஸ் பேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டே ஓடிட்டு இருந்தோம். பேட்டு கொடுத்தாங்க, வரவே மாட்டதுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த பேட்டு ஸ்டெம்பெல்லாம் பிடிக்கிட்டு ஓடிட்டாரு அவரு. ஓகே அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல ஒரு இப்போ இஃப் யூ திங்க் நவ் ரைட் இட்ஸ் a very fun memory. சீரியஸ்லி Yeah. மேபி எங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு, இது சென்னையில கிரிக்கெட் பேனா அப்படின்னு I mean, in the beachல because it was becoming a nuisance actually. ஏன்னா இங்க ஸ்ட்ரீட்ல எல்லாம் ஃபுல்லா வந்து ஐ மீன் ரோடு இருக்குல்ல, பீச் ரோட்ல Yeah. அங்க ஃபுல்லா வந்து எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, வண்டி எல்லாம் போக முடியாது. ப்ளஸ் வந்து இங்க வந்து உட்கார்றவங்களுக்கு மேல பால் படும். ஏன்னா இங்க ஃபுல்லா கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, பீச் ரோட்ல ஃபுல்லா கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. இட்ஸ் fully occupied. So it was a nuisance. So that's the reason. ஒன் கொஸ்டின் ஹேம், இப்போ ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிஸில் டேட்டாக்கான கம்யூனிட்டி கல்ச்சர் முன்னாடி இருந்தது. ஸோ இது சென்னையில் இல்லைங்கிற ரீசனால சென்னை டேட்டா சர்க்கிள் கேம் இன் டு த பிக்சர். Yes. ஆஸ் அன் அப்சர்வர் நீங்கள் சிடிசியை எப்படி பார்க்குறீங்க? I really felt so awesome, so good seeing you guys doing this. Not I'm not saying just like that because எனக்குமே அந்த இது இருக்கு. See, by chance, lot of things happened. I went abroad and all those things. எங்க போனாலுமே வந்து there used to be a community around data, around analytics, and I always used to be a part of that community. So சென்னையில் அது இல்லைன்ற போது வந்து ஈவன் இன் ஹைதராபாத் we are doing code basics is doing a lot of things. in சென்னையில் கூட நாங்கள் பண்ணுறோம். ஆனால் வந்து அதுக்குன்னு ஒரு சென்னை க்ரோன் கம்யூனிட்டி ஒன்று இருக்கணுன்றது வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டுமே எப்பவுமே இருந்துச்சு. So when you guys started doing it and I'm always your supporter and you guys should continue doing this. It's really amazing the kind of things you guys are doing. I've been observing on LinkedIn. I've been a part of some of the events you guys did as well. Really amazing. You guys are doing awesome. The way you're connecting professionals with aspirants, that I find really interesting and good because professionals are easier connected. ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரு ஆஸ்பிரன்ஸ், இப்போ ஒரு காலேஜில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். என்ன படிக்கலாம், என்ன படிக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா காலேஜில் சொல்லித்தரத்துக்கும் ரியாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்புறம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்ல வந்து நிறைய அடிச்சு விடுவாங்க, இந்த மாதிரி யூ டேக் திஸ் கோர்ஸ் வித்தின் ஒன் டே யூ பிகம் திஸ் ஒன் தட் ஒன் டேட்டா அனாலிசிஸ்லாம் நிறைய ஃபேக் ஆட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ பட் வென் த ஆஸ்பிரன்ட்ஸ் கனெக்ட் டைரக்ட்லி வித் ப்ரொஃபஷனல்ஸ், த டைலாக், the kind of knowledge the aspirants get is something too good, something very very important. Indeed. And you guys are being the bridge for that. Really appreciate that. Thank you ஹேம். உங்ககிட்ட கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியன் எட்டெக் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கு. லைக் இட் ஸ்டார்டட் வித் பைஜூஸ், அன் அகாடமின்னு நிறைய கம்பெனிஸ் வந்து இன்ஃபேக்ட் பைஜூஸ் எல்லாமே வந்து they couldn't handle the Indian market. Yes. So as a edtech company, how does Code Basics stand out? So yeah, the first point you said, right, Byju's couldn't handle the Indian market. Yeah, because they were not keeping up the promises, or they were trying to sell something to them. Okay. So you should not first treat education as a commodity. அதுதான் Code Basics ஓட main thing. We are not treating education as a commodity. We won't try to sell courses to people. Okay. Right. So அதனால தான் our model is 80-20, which means 80% of whatever we do, right, it's free. Okay. So there is no financial barrier for people. You can go to our Code Basics channel, YouTube channel. You can go to the Code Basics website. 80% of things is free. A lot of people get job just with the free content. Okay. சரியா? அதுக்கப்புறமா வந்து okay fine. If you want to go to more stuff, there are some paid things. You can go for it, right? So that is the main that is the way we would want to stand out. அதுக்கப்புறம் in terms of what we deliver, இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து என்னன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா புரிய வைக்கிறாங்க. ஈவன் த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ். ஆர் திங் இஸ் லைக் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ். எல்லாத்துக்குமே சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், யார் வேணாலும் பண்ணலாம். எனக்கு வந்து நான் டேட்டா பத்தி தெரியவே தெரியாது, ஏஐ பத்தி தெரியவே தெரியாதுன்னா they can go and they can understand. Okay. அந்த மாதிரி we put a lot of effort in creating analogies, simple explanations. அதுக்கப்புறமா வந்து whatever we teach, we make sure there is a business relevance. Okay. ஒரு ப்ராப்ளம் சால்வரா தான் வந்து they will use these tools, not like they will use the tools and just learn the tool. நாங்க டூல் எப்பவுமே சொல்லி தர மாட்டோம். ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுவோம்.
ஓகே இந்த ப்ராப்ளம் பிசினஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு இந்த டூல் யூஸ் பண்றோம். ஓகே, இந்த பிசினஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுனால யாருக்கு என்ன லாபம், ம் என்ன பெனிஃபிட் வருது, ம். இது ஏன் வந்து பிசினஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பண்றாங்க. ம் ஸோ திஸ் இஸ் அவர் அப்ரோச். ஓகே Yeah. ஸோ இப்போ நீங்க இங்கிலீஷ் கான்டென்ட் தான் நிறைய பண்ணியிருக்கீங்க. Yes. ரீஜனல் கான்டென்ட் பண்ற பிளான் இருக்கா அதர் Definitely, லாங்குவேஜஸ்ல? definitely. எனக்கு வந்து there is nothing like learning in your own language. ம். நான் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். We are still in the early stages of that, but Okay. there is definitely a plan for it. ஓகே ஸோ ஹேம் நீங்க வந்து லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க Yes. காலேஜ் டேஸ்ல. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க ஒர்க்ல பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல ஒர்க் பண்ணீங்க. Yes. ஸோ கேன் யூ எக்ஸ்பிளைன் அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்தது? Transition வந்து unexpected. ஓகே வந்து see because we all have this thing, no, we choose engineering and then think okay engineering முடிச்சதுக்கு அப்புறம் யோசிப்பேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Exactly the same. I ஓகே did not know why I picked mechanical engineering. ஓகே It was just a random thing. ஓகே ஸோ அது முடிச்சுட்டு ஓகே ஜெர்மனி போலான்னு இருந்தேன். பட் ஆனால் லைக் பேக் தென் ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் வாஸ் நாட் தட் கிரேட். ஸோ ஐ ஸ்டேட் பேக் ஃபார் 2 years. எங்கேயா ஒர்க் பண்ண 2 வருஷம். ஓகே ஸோ விப்ரோவில் கிடச்சிது. பட் பட் த இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் விப்ரோவில் எனக்கு கிடைச்ச வேலையுமே வந்து இட்ஸ் அ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் திங். இட் வாஸ் அண்டர் Okay. CAD. Okay, CAD okay. டிசைனிங் கேட்டையா ஓகே இதில் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மொத்த விப்ரோலே அந்த டீம் வந்து மொத்தமாக ரொம்ப சின்ன டீம் தான். ம் ஸோ பை லக் ஐ காட் இன் டு தட். ஓகே ரிலேட்டட் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் only. ஸோ கோர்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க உங்க ஒர்க். பட் Okay. ஐ சூன் ரியலைஸ் தட் எனக்கு இந்த கேட்டியா டிசைன் அதெல்லாம் பிடிக்கல. அதுலேயே வந்து இந்த ஒரு சப்ளை செயின் ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சு. ஓகே ஸோ இதில் வந்து பேசிக்லி வாட் யூ டூ இஸ் லைக் யூ டாக் டு டிஃப்ரெண்ட் வெண்டர்ஸ், யூ கலெக்ட் தி ப்ராடக்ட்ஸ், யூ பெஞ்ச் மார்க் தம். ஓகே ஸோ ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஸோ அதை நான் ரொம்ப நல்லா பண்ணதுனால வந்து தே கேவ் மீ ஆன் சைட் பார்ட்னர் டு ஒர்க் வித் அண்ட் ஆல். ஸோ அதில் சப்ளை செயின் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே அப்புறம் வந்து ஐ டிசைட் ஓகே இப்போ நான் திருப்பி ஜெர்மனி போவேன். ஐ ஹவ் சேவ் சம் மணி நவ். ஓகே ஐ கோ டு ஜெர்மனி அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ லேர்ன் ஜெர்மன். ஓகே அங்கே போய் நான் சப்ளை செயின் தான் மாஸ்டர்ஸ் பண்ணேன். ஓகே ஸோ மாஸ்டர்ல சப்ளை செயின் பண்ணும்போது சப்ளை செயின்ல ஏகப்பட்ட டேட்டா இருந்துச்சு. ஓகே மாஸ்டர் தீசிஸ் எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் பண்ணேன் நான். ஓகே ஸோ அதில் தான் வந்து ஐ காட் ஃபுல்லி இன்ட்ரெஸ்டட். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸல் நான் கண்டுபிடிச்சேன். எக்ஸல் மேக்ரோஸ், இந்த பியூர் டேபிள்ஸ், பவர் குவரிஸ் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அப்போ தான் பார்த்தேன் நான். ஐ காட் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ அதுக்கப்புறம் வந்து த ஜாப் ஐ காட் இஸ் இன் சப்ளை செயின் டிமாண்ட் பிளானிங். அது வந்து ஐ வாஸ் லைக் அ டிமாண்ட் பிளானிங் சப்ளை செயின் ரிலேட்டட் ரோல் ஒன்லி. இட் வாஸ் நாட் டூ மச் டேட்டா. பட் அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் ஐ ஸ்டார்ட் யூசிங் பவர் பிஐ. பவர் பிஐ வந்து ஒரு குழந்தை மாதிரி யாருக்குமே தெரியாது. ஆமா அதை வந்து ஓகே ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ரேண்டமா year டவுன்லோட் பண்ணேன். நீங்க சொல்றது 2017 ஸ்டார்டிங். 17. ஓகே 15ல தான் பவர் பிஐ லான்ச் ஆமா. ஆச்சுன்னு நினைக்கிறேன். 17 ஸ்டார்டிங்ல லைக் நாட் மெனி பீப்புள் நோ தட். இன் மை ஆஃபீஸ் தே வர் யூசிங் SOP, BO அந்த மாதிரி நிறைய வேற வேற டூல்ஸ் யூஸ் Okay. பண்ணாங்க. டேப்லூ அந்த மாதிரி யூஸ் Okay. பண்ணிருக்காங்க. பவர் பிஐ வந்து யாருமே யூஸ் பண்ணல. சரி ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் யூஸ் இட் பிகாஸ் இட் வாஸ் ஃப்ரீ. ம் தட் இஸ் த மெயின் ரீசன். அண்ட் தென் லைஃப் சேஞ்ச்ட். ஓகே ஃப்ரம் தேர் ஆன் எவ்ரிதிங் சேஞ்ச்ட். ஓகே ஸோ தட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. நீங்கள் லைக் எப்படி மெக்கானிக்கல்லேருந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டு ஜெர்மனி. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ரியலி இன்ஸ்பைரிங். அண்ட் இன்னொரு டிரான்சிஷனும் நீங்கள் ஆக்சுவலி பண்ணியிருக்கீங்க. Yes. லைக் நீங்கள் ஆல்மோஸ்ட் லைக் 7 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஜெர்மனியில் ஒரு கார்ப்பரேட் ரோலில் இருந்தீங்க. எஸ் அதுக்கப்புறம் யூ கேம் டு ஆண்டர்பிரினர்ஷிப் லைக் Yes. கோட் பேசிக்ஸோட கோஃபவுண்டராக ஜாயின் பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் லைக் 3 இயர்ஸாக நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ். ஸோ அந்த ஜேர்னியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ என்னை பொறுத்தவரை இதுதான் ரியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் மீ. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மெக்கானிக்கல் டு டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் இட்ஸ் ட்ரிவன் பை கியூரியாசிட்டி. நான் கியூரியாஸாக தான் பண்ணிட்டே இருந்தேன். தென் ஐ வென்ட் ஹியர். ஸோ ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ட் இஸ் லைக் அரௌண்ட் 2019 தேர் வாஸ் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும்ல, நம்ம சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். எஸ்பெஷலி when you're coming from a lower middle class family, you always think like நல்லா சம்பாதிக்கணும். I reached that point in 2018, 2019. ஓகே I started earning really well and I settled all my loans. ஓகே Money started flowing. So அந்த மணி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே ஸோ ஆனால் அப்புறம் தான் வந்து ஓகே இந்த பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். ஆனால் அப்பயும் வந்து ஏதோ மிஸ் ஆகுது, நல்லா இல்லை, ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஐ வாஸ் லேர்னிங் பைத்தன் ஃப்ரம் தவல்ஸ் வீடியோ கோட் பேசிக்ஸ். ஐ வாஸ் a subscriber. ஓகே I'm still a subscriber. Yeah. So I reached out to Dhaval saying that, so Dhaval, see, I learned a lot of free stuff from you. What if I contribute something? ஓகே நான் அப்போ வந்து சொல்லியிருந்தேன், ஐ நோ பவர் பிஐ அண்ட் எனக்கு நல்லா தெரியும் பவர் பிஐ, ஐம் ரியலி குட் அட் தட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். பட் ஐ ஆல்சோ கம் ஃப்ரம் சப்ளை செயின் பேக்ரவுண்ட். ஸோ நம்ம அந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக போடலாம். நம்ம வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, எல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப்பாக இருக்கு. பிஸ்னஸ் ரிலேட்டட் எதுவுமே இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து சும்மா வந்து இந்த டூல் எடுங்க, இதை கிளிக் பண்ணுங்க, விஷுவல் வரும். எனக்கு அது ரொம்ப அந்த பாயிண்ட் ரொம்ப மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் தவல் கிட்ட சொன்னேன். ஸோ தவல் தட் டைம் he had some 100K followers or something like that, subscribers. I thought he won't reply. ஓகே சரி சும்மா ரேண்டமா மெசேஜ் பண்ணேன். But he replied saying that he in fact gave his WhatsApp number, saying like message me there. I will give it out.
So immediately the same day I messaged him and we spoke, and instantly I felt a vibe. Okay. Because he is not like a typical person or typical YouTuber that I know. He Okay. is like, he really wants to make a change, big change Okay. in the world. And then I later came to know about his story of how he started his YouTube channel. He started his channel out of health struggle. நிறைய கனெக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து 2 இயர்ஸா வந்து அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சேல்ஸ் இன்சைட்ஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே அப்படி வந்தது தான். நிறைய விஷயங்கள் அப்படி வந்தது தான். ஸோ அரௌண்ட் 2021 நான் அப்போ வந்து கோவிட் டைம் இந்தியாவில் இருந்தேன். ஸோ தட் டைம் அன்ஃபார்ச்சுனேட்லி some things happened, like I lost a couple of family members. Okay. So I was really depressed. எனக்கு என்ன லைக் ஐ வாஸ் திங்கிங் லைக் ஓகே நம்ம திருப்பி ஃபாரின் போகணுமா, திருப்பி ஜெர்மனியில் இருக்கணுமா, இல்லை இந்தியாவிலே இருக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து தேவல் அண்ட் ஐ ஸ்போக் அண்ட் டி சைட் லைக் வி ஷுட் டூ சம்திங் டுகெதர். அப்போ தான் வந்து ஒரு ஐடியா, வாட் இஃப் வி கிரியேட் த பெஸ்ட் பவர் பை கோர்ஸ் ஆன் த பிளானட் எர்த். ஒரு தாட் இந்த கோர்ஸ் இதோட பெஸ்ட்டாக ஒரு கோர்ஸ் இருக்கக்கூடாது, இதுதான் பெஸ்ட் கோர்ஸாக இருக்கணும், எல்லாமே இதில் கவர் பண்ணணும், ஃபுல் பிஸ்னஸ் ஆங்கிளில் கொடுக்கணும், ஜஸ்ட் ஒரு டூல் கோர்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். Okay. So we worked on the first course for 6 months. Okay. So by அந்த கோர்ஸ் பண்ணும்போதே வந்து எங்களுக்கு தெரிஞ்சிச்சு this is coming out really well. He decided to quit his job and do this full time. So he asked me, at that point I told like maybe 10 years later I will try. அது மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து at some point he asked me again like would you want to join அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே I'll quit. நான் இப்போ இந்தியாவில் இருந்தேன் ஆக்சுவலாக. Okay. I mean I was supposed to go back to UK. Okay. நான் வந்து ஓகே ஐ குவிட் மை ஜாப்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஐ நெவர் வாண்டட் டு குவிட் மை ஜாப் பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் ஹேப்பன் டு மை இன் மை லைஃப். Okay. Not just the salary, not just the UK Germany thing, in terms of the team it gave me everything. Okay. So it's very dear to me, even I still have connection with them, but I found a very solid reason. Okay. So if I'm doing this full time, I felt I could impact, my life could impact more people. Okay. என் லைஃபோட பர்பஸ் இன்னும் பெட்டராக இருக்குன்றது ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு. ஸோ எதுவுமே யோசிக்காம we quit. Okay. And no revenue, nothing. We started zero revenue. In fact, negative revenue because we were spending a lot of our pocket money. Okay. ஏதோ ஒரு தைரியம் தான், ஓகே எல்லாம் வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. We also had some savings. அதனால ஒரு பயம் இல்லை, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். It came out really well. Okay. So purpose over stability. Yeah, purpose. I think it's purpose driven, and you should feel comfortable with your life. நம்ம என்ன பண்றோம்ன்றதுல வந்து நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கணும். அதுல வந்து it gave me the utmost comfort and it gave me the fulfillment. Okay. And yeah, I couldn't ask for more. This is what I want to do in my life. Okay. That is the thing for me. Okay. Yeah. That's really inspiring, and நிறைய entrepreneurs, aspiring entrepreneursக்கு I think this will be a really good Yes. lesson. I mean, for me, I did not want to become an entrepreneur, so I chose this. Okay. I chose this as a part of that I became an entrepreneur. Okay. Because when we started this, there was no idea who is going to be the CEO, who is going to be the nothing. We just started Okay. and we figured out things. Okay. அப்போ வந்து யாருமே இல்லை டீம், நாங்கள் 2 பேர் தான் இருந்தோம். நாங்கள் தான் வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவோம், நாங்கள் தான் எல்லாருக்குமே வந்து இந்த டிஸ்கவுண்ட்ல கஸ்டமர் சப்போர்ட் நாங்கள் தான், ஹெச்ஆரும் நாங்கள் தான், எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஆமா. So now yeah, we grew now. It's really happy. Okay. ஸோ ஹேம், இப்போ என்னோட பர்சனல் ஜேர்னி எடுத்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல இருந்து இப்போ நானும் டேட்டா இன்ஜினியரிங் மூவ் பண்றேன். எல்லாமே உங்க வீடியோஸ் பார்த்து தான் படிக்கிறேன். இப்போ ஒன் ஆஃப்டர் அனதர்னு நம்மளுடைய டேட்டா அண்ட் ஏஐ இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆகிட்டே போகுது. Yes. ஸோ இதோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? வாட் யூ திங்க் அபவுட் இட்? The future is very bright and this is non-negotiable for any business. I'll tell you one thing, right? இப்போ வந்து எதுக்கு இதெல்லாம் வருது, டேட்டான்றது எதுக்கு வருது, ஏன்றது எதுக்கு வருது, அதை யோசிக்கணும். அதை நம்ம புரிஞ்சிட்டாலே வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ கம்பெனிஸ்க்குலாம் என்ன தேவை? They want competitive advantage. Competitive advantage என்னன்னா, இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்காங்கன்னா, ஜொமேட்டோவோட ஸ்விக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாதான் வந்து they can survive in the market. Or let's say if there is a new player, அவங்க வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ பீட் பண்றாம ஏதாவது பண்ணணும், அப்போதான் they can survive in the market. They need some competitive edge and advantage. அதை வந்து ஃபுல்லா தரது டேட்டா தான். Because with data you can understand என்ன நடக்குது, எப்படி பண்ணலாம், நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும், அதை வச்சு பண்ணலாம். With data and AI it's becoming even more powerful. True. So data and AI is non-negotiable. So for people who are watching this, don't think that you'll have to learn deep learning, machine learning, இவ்வளோ நீங்கள் டீப்பாக படிக்கணும் அவசியம் கிடையாது. சிம்பிளாக வந்து வாட் இஸ் ஏஐ, ஏஐ பேசிக்ஸ்னு எல்லாருக்குமே தெரியணும். ஏஐனா என்ன பண்ணுறோம், அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது. யூடியூப்லேயே ஃப்ரீ வீடியோ இருக்குது, யூ கேன் செக் தட் வீடியோ. அதே மாதிரி டேட்டா வச்சு என்ன பண்ணுறாங்க, அதை என்ன அந்த டேட்டா அனலைஸ் பண்ணி இன்சைட் ஜென்ரேட் பண்ணி என்ன டிசிஷன் மேக் பண்ணுறாங்க, அந்த டிசிஷன் என்ன மாதிரி பெனிஃபிட் தருது கம்பெனிஸ்க்கு, ரெவன்யூ எப்படி அஃபெக்ட் பண்ணுது, காஸ்ட் எப்படி கம்மி பண்ணுது, ப்ராஃபிட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு டாப் கேபிஎஸ்ல வந்து ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். இது இருந்தாலே வந்து யூ வில் பி இன் த ஃபியூச்சர். ஓகே. Yeah. ஓகே.
Much later. ஆக்சுவலி தோசை எல்லாம் முன்னாடி இல்லை, இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஓகே 2 காளான் சூப்பு. ஆ நல்லா பண்றாங்க. யா பட் இந்த சூப் அண்ட் கார்ன் காம்பினேஷன் யார் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. ஆமா இது நல்ல காம்பினேஷன் ரெண்டு. இது ரொம்ப வருஷத்துல ஹிட். அது ஆக்சுவலா வந்து இது வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தி கிடையாது. ஸோ ஹேம், நிறைய டெக்னிக்கலாக பேசணும், லைஃப் பற்றி பேசணும். இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்கு, கேட்கவா? ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். கோ ஹெட். கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். கான்ட்ரோவர்ஷியல். ஓகே பரவாயில்லைங்களா? கேளுங்க. ஃபேவரட் ஐபிஎல் டீம்? ஃபேவரட் இது என்ன கான்ட்ரோவர்ஷியல்? சென்னை தான். சிஎஸ்கே தான். நோ செகண்ட் தாட்ஸ். நோ செகண்ட் தாட்ஸ், நோ தேர்ட் தாட்ஸ். சிஎஸ்கே. கூல். இல்லை ஆக்சுவலா வந்து 4 டீம் இருக்கு. ஒன்னு எஸ்ஆர்ஹெச், நான் இப்போ பிசினஸ் பண்ற இடம். இன்னொன்னு குஜராத், என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருக்க இடம். லக்னோல ஃபேமிலி. சென்னை வந்து சென்னை நேட்டிவ். ஸோ எனக்கு சென்னைக்கு அடுத்து பிடிச்ச டீம் வந்து ஆர்சிபி. சென்னைக்கு அடுத்து பிடிச்ச டீம் ஆர்சிபி. ஓகே, அடிச்சிட்டீங்க எப்படியும். மல்டிபிள் டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. எஸ். ஃபேவரட் பிஐ டூல் ஆர் டேட்டா அனலிட்டிக்ஸ் டூல்? சரி, நிறைய எனக்கு இந்த ஃபேன்சி டூல்ஸ்லாம் நிறைய பிடிக்கும் ஆக்சுவலா. பவர் பிஐ, டேப்லூ, அல்ட்ரிக்ஸ், நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் ஆனால் வந்து எக்ஸல் இஸ் த பெஸ்ட் டூல் எவர். பிகாஸ் ஜஸ்ட் திங்க் ரைட், இட்ஸ் லைக் ரஜினிகாந்த். ஒரு 30 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கு. ஆனால் அந்த டூல் இப்போ வரைக்கும் ரிப்ளேஸ் பண்ற ஒரு டூல் இல்லை. அந்த ஸ்ப்ரெட்ஷீட் திங்கிங்ல இப்போ நான் எக்ஸல் வந்து எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து வேற அனாலிசிஸ் மட்டும் யூஸ் பண்றது இல்லை. டேட்டா ஸ்டோர் பண்ணுவேன். எனக்கு டிசிஷன் மேக்கிங் மேட்ரிக்ஸே வந்து எக்ஸல்ல தான் இருக்கு. நான் ஏதாவது டிசிஷன் பண்ணணும்னா எக்ஸல்ல தான் ஃபர்ஸ்ட் எழுது. நான் சப்போஸ் சம்டைம்ஸ் வேர்ட் டாக்குமெண்ட் கூட வந்து எக்ஸல்ல தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஃபார் மீ எக்ஸல் இஸ் லைக் த பெஸ்ட் டூல். டு கோ அண்ட் கம்ஃபர்டபிள் அண்ட் எல்லாத்துக்குமே 360 டிகிரி ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ பவர் பை ரிலீஸ் பண்ணதுக்கு போக வந்து பீப்பிள் என்ன கேக்குறாங்க, எக்ஸல் டவுன்லோட் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க. எக்ஸல் இஸ் irreplaceable. நீங்க வந்து இப்போ 2 விதமான லைஃப் பார்த்துட்டீங்க. அப்ராட்லயும் பார்த்துட்டீங்க, இந்தியாலயும் பார்த்துட்டீங்க. which has the tech future, India or abroad? இந்தியா டெஃபினெட்லி. பிகாஸ் நான் சொல்றேன்னா வந்து இந்தியா இஸ் a youth population, ரைட்? பிகாஸ் ஆனா என்னன்னா வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட் பண்ணோம்னா இங்க இருக்க யூத்துக்கு வந்து அந்த டெக்கோட டிரைவ் கொடுத்தோம்னா இன்னும் செம்மையா போவாங்க. இப்போ ஆல்ரெடி யூ கேன் see right all the things happening in India is on the next level. But only in terms of how Indians are doing. இந்தியால வந்து இப்போ governments are trying to do that. But if that's happening, நம்ம இங்கே ப்ராடக்ட்ஸ் நிறைய பில்ட் பண்ணலாம். I'm really proud of what Zoho is doing, right? So they are building from India. அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வரணும். True. அடுத்து ஒரு நான் டெக்னிக்கல் क्वेश्चन. Yes. ஃபேவரட் தமிழ் மூவி ஸ்டார்? ரஜினிகாந்த், of course. No question. இப்போ கோலிவுட் பேசணும். எஸ். ஃபேவரட் ஹாலிவுட் ஆக்டர் கிடையாது, சூப்பர் ஹீரோ அயன்மேன். நான் சொன்னேன்ல, டோனி ஸ்டார்க். Great. Hypothetically, what superpower do you like to have? Superpower? I always wanted to fly. Yeah, I always imagine like what if you can fly and you can see from the top. So everything like remains equal. அப்போ ஃப்ளைட்ல வரும்போது நான் பார்ப்பேன் நான், ஓகே, if you see from a distance, right, everything looks so small. Exactly. And it's a very surreal feeling. Yeah. I like heights and flying. So Haim, last question. What is your message to the people who are looking this video? See, one message is that be a continuous learner. Don't assume that you have learned everything. Every day is a new learning opportunity. And be insatiably curious. வெறித்தனமான கியூரியஸா இருங்க. லைக் எது யோசிச்சுட்டு இருங்க, எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருங்க. That will keep you moving forward. Okay, there is only one difference between people who really succeed and who don't. These are the people who are curious and they act. Make sure you act. So thank you so much, Haim. Like it was really happy. Like every time உங்களை மீட் பண்ணி பேசும்போதுமே we learn something new from you. Likewise. And எனக்கு வந்து personal connect, we are from the same area. Yes. திரையில பார்த்த வர தரையில பார்க்கறங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. So pleasure always. Yeah. Pleasure, Harish. Thanks Haim. Thank you, Raghav. நிறைய insights கொடுத்தீங்க. Thank you. Hope it will be very useful for our audience. And yeah, thanks. Nice meeting you. I hope it will be useful. Thank you guys, because the way you guys did this entire thing, I was really impressed. The way you did the recce and the way you asking questions, planning the shoot, everything. I really enjoyed it, and this will be one of my favorite memories. எங்களுக்கும் கண்டிப்பா. So thanks again, Haim. எங்களுக்காக எவ்வளவு தூரம் வந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணதுக்கு really means a lot. And நான் முன்னாடி சொன்ன மாதிரி you're a friend of Chennai Data Circle. Yes. And we are privileged for that. Yes. Gladly.